நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அப்படியே சோர்ந்து போயிருவோம் இல்லையா? அதே நேரத்துல திரும்ப திரும்ப நமக்கு அதே கஷ்டம் வந்துட்டு இருக்கும்போது அவ்வளவுதான் புலம்பியே தள்ளிடுவோம். ஆனா சிங்கப்பூர்ல ஒரு தம்பி இருக்காங்க. அந்த தம்பியோட பேரு கேப்ரியல் லோ. 4 வயசா இருக்கும்போது அந்த தம்பிக்கு ஸ்டேஜ் 4 நியூரோபிளாஸ்டோமா அப்படின்னு டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. 4 வயசுல மட்டும் இல்ல, 10 வயசுல, 17 வயசுல மொத்தம் 3 முறை கேன்சர் திரும்ப திரும்ப வந்து அந்த தம்பி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் அந்த தம்பி மனசை தளரவே விடாம முடிவுல ஜெயிச்சு ஒரு பெரிய சாதனையாளரா இன்னைக்கும் நம்ம முன்னாடி உயிரோடி நிக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு அந்த தம்பியோட ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கேப்ரியல் லோ இந்த தம்பிக்கு 4 வயசா இருக்கும்போது அந்த தம்பிய அவங்க அம்மா குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது அவனோட நெஞ்சு பகுதி வீக்கமா இருக்கிறத கவனிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவன் மூச்சு விடுற அந்த பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இத பார்த்ததும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு இந்த கேப்ரியல் லோவை கூட்டிட்டு போறாங்க. அவனோட அப்பாவும் அம்மாவும் டீச்சர்ஸா இருக்கிறாங்க. அந்த கேப்ரியல் லோவுக்கு 3 அண்ணன்கள், 3 அக்காக்கள். இந்த கேப்ரியல் லோ தான் அவங்க வீட்டுல கதைக்குட்டி. சோ இந்த கேப்ரியல் லோ அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் மெடிக்கல் செக்அப்ல இருக்கும்போது டாக்டர்ஸ் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. என்னன்னா, உங்க மகனுக்கு நியூரோபிளாஸ்டோமா ஸ்டேஜ் 4ங்கிற குழந்தைகளுக்கு வரக்கூடிய கட்டி இந்த தம்பிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது மனசு உடஞ்சியே போறாங்க. இந்த நியூரோபிளாஸ்டோமா எங்க இந்த தம்பிக்கு வந்திருக்குன்னா, அவனோட ஹார்ட் பக்கத்திலையும் நுரையீரல் பக்கத்திலையும் வந்திருக்கிறதா டாக்டர் சொல்லும்போது அவங்க அப்பா ரொம்ப இடிஞ்சே போறாரு. அவங்க அப்பா சொல்றாரு, இந்த செய்தியை நாங்க கேட்ட உடனே எங்க மனசு, எங்க உலகமே இடிஞ்சு போன மாதிரி இருக்கு. இனி நாங்க என்ன பண்ணுவோம்? எங்க கேப்ரியல் லோவை இனி நாங்க பார்ப்போமா, பார்க்க மாட்டோமா? அவனோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு நாங்க ரொம்பவே கவலைப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் நம்பிக்கையோட அந்த கேப்ரியல் லோவோட பேரண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்றாங்க. இந்த கேப்ரியல் லோவுக்கு 7 சைக்கிள் கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு முறையும் 3ல இருந்து 4 நாள் ஹாஸ்பிட்டல் தங்கி இருந்து தான் அந்த கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது அந்த ட்ரீட்மெண்டோட சைடு எஃபெக்ட்ஸும் இந்த தம்பியை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. ஆனாலும் இதை எதுவுமே அவன் கவலையே படாம ரொம்ப நம்பிக்கையோடி ரொம்ப ஆக்டிவா ஒவ்வொரு தடவையும் அந்த கீமோதெரபி சைக்கிளை கம்ப்ளீட் பண்றான். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு ஓவர் கம் பண்ணிட்டே வர்றான். ஃபைனலா அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு முறையும் ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கல் செக்அப்புக்காக அவங்க போறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, தம்பி குணமாயிட்டான். ஆனாலும் அவனோட பேரண்ட்ஸ் இந்த கேப்ரியல் லோவை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போகும்போது மனசெல்லாம் படபடக்குது. ஏன்னா ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஸ்கேன்ல எதுவும் பிரச்சனை வந்துருமோ, இந்த கேன்சர் வியாதி திரும்பி வந்துருமோ அப்படின்னு பயத்தோடயே போறாங்க. ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோடு போறாங்க. டாக்டர் சொல்றாங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலா இருக்குன்னு. அதை கேட்டுட்டு வெளியே வரும்போது சந்தோஷமா இருந்தாலும் அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. இப்படியே வருஷங்கள் உருண்டு ஓடுது. கிட்டத்தட்ட 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ கேப்ரியலோவுக்கு 14 வயசு. இந்த 14 வயசா இருக்கும்போது மறுபடியும் அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத விருந்தாளியா இந்த கேன்சர் திரும்பியும் இந்த கேப்ரியல் லோவோட உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்குது. எங்க வருதுன்னா, இப்போ மூளை பகுதியிலும், மூக்கோட பக்கத்திலையும், கண்ணோட பகுதியிலையும் இந்த கேப்ரியலோவுக்கு மறுபடியும் அந்த நியூரோபிளாஸ்டோமாவோட கேன்சர் செல்ஸ் பரவி அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. இந்த முறை கேப்ரியலோவோட அம்மா இடிஞ்சே போயிடுறாங்க. இனி அவ்வளவுதான், என்னோட மகனை இனி இந்த வியாதியிலிருந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இவங்க ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ற டைம்ல கேப்ரியல் லோவை இவங்க அப்பாவும் அம்மாவும் மாத்தி மாத்தி தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க கூட இருந்து அவனை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா ஹாஸ்பிட்டல் கூட இருந்தா அம்மா வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கேப்ரியல் லோவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாததும், அதே நேரத்துல மற்ற குழந்தைகள் கூடயும் சந்தோஷமா இருக்க முடியாததும் ரொம்பவே அவங்க ஃபேமிலியா அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ கேப்ரியலோவுக்கு 14 வயசு. இந்த முறை கேப்ரியலோவுக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா, ஸ்கூலுக்கு போக முடியலையே, என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியலையே, என்னால இனி படிக்க முடியாது அப்படிங்கிற அந்த கவலையில கேப்ரியலோ இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ இந்த கேப்ரியலோவை மீட் பண்ணி அவனுக்கு பிடிச்ச வீடியோ கேம்ஸ் கொடுக்கறதும், அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டை வாங்கி கொடுக்கறதும், அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவனை மீட் பண்ணி அவனை ரொம்ப மோட்டிவேட் பண்றதுமா இருந்தனால அவனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோட கஷ்டங்கள் ரொம்ப பெருசா தெரியல. இப்போ டாக்டர் சொல்றாங்க இந்த வியாதி திரும்பி வந்தனால
இந்த கேப்ரியல் லோவுக்கு இப்போ அட்வான்ஸா இருக்கக்கூடிய புரோட்டான் ரேடியேஷன் இந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். இப்போ சவுத் கொரியால 2.5 மாசம் ஸ்டே பண்ணி இருக்காங்க. கிட்டத்தட்ட 34 செஷன் புரோட்டான் தெரப்பி இந்த ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் இந்த தம்பிக்கு கொடுக்கப்படுது. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட $90,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஒரு வழியா இந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. இப்போ கேப்ரியல் லோ டிசீஸ் ஃப்ரீ பர்சனா இருக்கிறாரு. ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. கேன்சர்ல இருந்து கம்ப்ளீட்டா குணமாயிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ஹோல் ஃபேமிலியுமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்படி கேப்ரியல் லோ லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்க இந்த தருணத்துல இப்போ வயசு 17. இந்த நேரத்துல கேப்ரியல் லோ என்ன பண்றாருன்னு சொன்னா அவரோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. லெவல் ஏ அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. 17 வயசுல மறுபடியும் இதே நியூரோபிளாஸ்டமா திரும்பியும் இந்த கேப்ரியலோட உடம்புக்குள்ள வருது. இப்போ இந்த நேரத்துல கேப்ரியலோ நல்ல மெச்சூர்டா இருக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து நிறைய வலிகளை அனுபவிச்சிருக்கனால, நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிருக்கனால இந்த கேப்ரியலோக்கு கொஞ்சமும் பயம் இல்லை, தைரியமா எதிர்கொள்றாரு. அந்த டைம்ல கேப்ரியலோ ஒரு விஷயத்த சொல்றாரு. பைபிள்ல இருந்து ஒரு வேர்ஸ் இந்த கேப்ரியலோவை ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ணுது. அது என்னன்னா, இந்த யுத்தம் என்னுடையது கிடையாது, இது முழுக்க முழுக்க கடவுளோடது தான். சோ இதுல நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னோட கஷ்டத்தை கடவுள் கிட்ட கொடுத்துறேன், சோ அதனால நான் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் த பேட்டில் இஸ் நாட் மைன்ஸ் பட் காட்ஸ். இந்த சமயத்துல ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, கேப்ரியல் லோ அவரோட எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறாரு. படிச்சு பாஸும் ஆகுறாரு. அதே நேரத்துல ட்ரீட்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆகுது. இது எப்ப நடக்குதுன்னா 2023 வருஷம். இப்போ சக்சஸ்ஃபுல்லா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவரோட ஹையர் ஸ்டடீஸ்க்கான எக்ஸாமும் பாஸ் பண்ணியாச்சு. இனி இந்த கேப்ரியல் லோ என்ன பண்ணார், அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அதை நம்ம பார்க்க முன்னாடி இப்ப நம்ம ஒரு ஹெல்த் டிப்ஸை பார்க்கலாம். கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்களோட ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையாம இருக்கணும் ட்ரீட்மெண்ட் டைம்ல. சோ அதுக்கான சில உணவுகளை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டை கண்டிப்பா உங்களோட டயட்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே உங்களோட டயட்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டமை மெயின்டைன் பண்றதுக்கு கார்லிக், வெள்ளைப்பூடு, அதையும் உங்களோட டயட்ல கண்டிப்பா ஆட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இது கிடைக்கிறதுக்கு பிரக்கோலி, இதுவும் ரொம்பவே நல்லது. கீமோதெரபி ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாவே பசி அவ்வளவா இருக்காது, வாமிட்டிங் சென்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த நேரத்துல நம்மளால அதிகமான ஃபுட் சாப்பிடவே முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட்டை ஃப்ரீக்வெண்ட் டைம்ல நிறைய டைம்ல சாப்பிட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் ஃபுட்டு நிறைய டைம்ல சாப்பிட்டுட்டே இருக்கணும். இது உங்களுக்கு தேவையான எனர்ஜி, கலோரிஸ் உங்க டயட்ல மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்துல நம்மளோட உடம்புல நீர் சத்து குறையவும் கூடாது கீமோதெரபி ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது. அதுக்காக ஃப்ரெஷ் ஜூஸ் கண்டிப்பா குடிக்கணும். அடிக்கேட்டா ஃப்ரீக்வெண்டா நிறைய தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்துல இளநீர் ரொம்ப ரொம்ப உங்க ஹெல்த்துக்கு நல்லது. இந்த இளநீர்ல உங்களுக்கு தேவையான சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பைகார்பு, நம்ம உடலுக்கு தேவையான உப்பு சத்துக்கள் எல்லாமே அதிகமா இருக்கனால இந்த இளநீர் உங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். அது மட்டும் இல்லாம நீர் இழப்பை தடுக்கவும் செய்யும். அதே நேரத்துல மெதுவான உடற்பயிற்சி ரொம்பவே நல்லது. சிம்பிளான பாடி பிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்க கண்டிப்பா பண்ணியாகணும். வாக்கிங் பண்ணலாம், மசில் ஸ்ட்ரெச்சிங், சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்க பண்றது உங்க ஹெல்த்துக்கு நல்லது. அதே நேரத்துல 6ல இருந்து 7 மணி நேரம் நிச்சயமா நல்ல ஒரு ஸ்லீப் இருக்கணும். நல்ல ஒரு பெட் ரெஸ்ட் உங்களுக்கு அவசியம். இது நமக்கு என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல ஹீலிங் ப்ராசஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால 6ல இருந்து 7 மணி நேரம் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ஸ்லீப்பை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. நிறைய குழந்தைகளை நான் ட்ரீட்மெண்ட் டைம்ல இருக்கும்போது பார்த்திருக்கேன். குழந்தைகள் மற்றும் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அடிக்கடி மொபைலே பார்த்துட்டு இருக்காங்க. உங்க ஸ்கிரீன் டைம் ரொம்ப ஆபத்தானது. தூங்க போற 1 ஹவருக்கு நிச்சயமா நீங்க மொபைல் பார்க்கவே கூடாது. இப்போ இந்த கேப்ரியல் லோ என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, சிங்கப்பூர்ல ஹேர் ஃபார் ஹோப் அப்படிங்கிற ஒரு கேன்சர் ஃபவுண்டேஷன்ல அவர் தன்னை இணைச்சு கொண்டு அங்க இருக்கிற நிறைய பேருக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷனோட சேர்ந்து கேன்சர் பற்றி, குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்க்கான அவேர்னஸ் கேம்பெயினை நடத்திட்டு இருக்கிறாரு. நிறைய கஷ்டப்படுற கேன்சர்னால அஃபெக்ட் ஆன குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபவுண்டேஷன் மூலமா. அதே நேரத்துல
நிறைய குழந்தைகளை கேன்சர்ல இழந்திருப்பாங்க. அந்த ஃபேமிலிக்கு பினான்சியல் சப்போர்ட்டும் இந்த ஹேர் ஃபார் ஹோப் ஃபவுண்டேஷன் மூலமா இந்த கேப்ரியல் லோ அதை முன்னெடுத்து அதை நல்லபடியா நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஹேர் ஃபார் ஹோப் ஃபவுண்டேஷனோட ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் கேன்சர்னால அஃபெக்ட் ஆன மக்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறோமோ அவங்க அவங்களோட முடிய ஹேர் டொனேஷன் பண்ணலாம். இந்த ஹேர் டொனேஷன் மூலமா அந்த கிடைக்கிற அந்த முடியை வச்சு அந்த கேன்சர்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது முடியெல்லாம் கொட்டி போய் மொட்டை தலையோடு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தேவையான நல்ல ஒரு குவாலிட்டியான ஹேர் விக் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்துல இந்த ஹேர் டொனேஷன் மூலமா கிடைக்கிற நிறைய இன்கம் மூலமா அவங்க கேன்சர்னால அஃபெக்ட் ஆன நிறைய குழந்தைகளுக்கு ஹெல்ப்பும் பண்றாங்க பினான்சியலா. இன்னைக்கு உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸை நம்ம பார்ப்போம். The pain you go through today will become your testimony tomorrow. இன்னைக்கு ஒருவேளை இந்த கேன்சர் பயணத்துல நீங்க வலிகளை அனுபவிக்கலாம். ஆனா ஒரு நாள் நிச்சயமா நீங்க கம்ப்ளீட்டா இதை ஓவர் கம் பண்ணி வெளியே வருவீங்க. இது எல்லாமே ஒரு நல்ல சாட்சியா இந்த உலகத்துக்கே இந்த சொசைட்டிக்கே மாறும். நீங்க அப்படி ஒரு லிவிங் டெஸ்டிமனியா நிச்சயமா இருப்பீங்க. கேன்சர் நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனை காலம் தான். ஆனா அது ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான். அத தன்னம்பிக்கையோடு நீங்க எதிர்கொள்ளும் போது என்னால இதை நிச்சயமா ஓவர் கம் பண்ணி வெளியே வர முடியும்னு நம்பி இந்த போராட்டத்துல ஓடுறீங்களோ நிச்சயமா வெற்றி உங்க பக்கம் தான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலோ அல்லனா கேன்சர் போராட்டத்துல நீங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டியா இருக்கலாம், உங்க டெஸ்டிமனியா இருக்கலாம், எதுனாலும் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நிச்சயமாவே நான் அதை பார்த்து உங்க ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் உங்க லியோ, இது உங்க சேனல் லியோ டாக்ஸ். தேங்க்யூ.